இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். மனைவியை சுட்டுக் கொன்ற மருத்துவருக்கு 14 ஆண்டு சிறை தண்டனை. பிரான்சில் கடத்தப்பட்ட சுவிஸ் இளைஞர் வழக்கு 16 சந்தேக நபர்கள் கைது. சூரிச் கண்டோனல் போலீசாரின் பெயரில் போலி மின்னஞ்சல் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. ஜெனிவா மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரிப்பு. அபராதம் செலுத்தாதவர்களை சிறையில் அடைக்கும் நடைமுறை குறித்து ஜெனிவாவில் விவாதம். ஈரான் போர் காரணமாக சுவிட்சர்லாந்து சுற்றுலாத்துறைக்கு பாதிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தில் இணைய மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது சூரிச் கண்டோனல் போலீசாரின் பெயரை பயன்படுத்தி போலியான மின்னஞ்சல்கள் அனுப்பப்படும் புதிய மோசடி குறித்து அதிகாரிகள் பொதுமக்களை எச்சரிக்கின்றனர். இந்த மின்னஞ்சலில் பெறுநரின் நிறுவனம் அல்லது தனிப்பட்ட கணக்குகளோடு தொடர்புடைய ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது தரவு பாதுகாப்பு தொடர்பான ஆய்வு மற்றும் சட்டப்படி வழங்க வேண்டிய தகவல்களுடன் தொடர்புடையதாக இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆவணத்தை பார்க்க வேண்டுமென்றால் மின்னஞ்சலுடன் இணைக்கப்பட்டுள்ள HTML கோப்பை திறக்குமாறு பெறுநர்களிடம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆனால் அந்த HTML கோப்பை திறந்தவுடன் இணைய உலாவியில் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை போன்ற தோற்றமளிக்கும் ஒரு போலியான இணைய பக்கம் திறக்கப்படுகிறது. அந்த பக்கம் சுவிட்சர்லாந்து அரசின் உள்நுழைவு பக்கத்தை போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதில் பயனர்கள் தங்களது பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிடுமாறு கேட்கப்படுகின்றனர். இந்த உள்நுழைவு பக்கம் மிகவும் நம்பகமானதாக தோன்றினாலும் அது முழுமையாக மோசடி நோக்கத்திற்கென உருவாக்கப்பட்டது. பயனர்கள் தங்களது தகவல்களை உள்ளிடும் போது அந்த தகவல்கள் நேரடியாக மோசடி குழுவினரிடம் சென்று விடுகின்றன. பல சந்தர்ப்பங்களில் தகவல்களை உள்ளிட்ட பின்னர் பக்கம் செய்யப்படாமல் இருப்பது போல தோன்றவோ அல்லது பிழை செய்தி தோன்றவோ செய்யப்படும். இதன் பின்னணியில் குற்றவாளிகள் அந்த திருடப்பட்ட உள்நுழைவு தகவல்களை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட கணக்குகளில் தாங்களே உள்நுழைந்து அவற்றை கைப்பற்ற முயற்சிக்கின்றனர். இந்த வகையான மின்னஞ்சல் கிடைத்தால் அதனை உடனே புறக்கணித்து நீக்குவது அல்லது ஸ்பாம் ஓ ஜங்க் கோப்புரை மாற்றுவது நல்லது என்று நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். தெரியாத அனுப்புநர்களிடமிருந்து வரும் மின்னஞ்சல்களில் இணைக்கப்பட்டுள்ள கோப்புகளை எப்போதும் திறக்கக்கூடாது. அதேபோல் மின்னஞ்சல், SMS அல்லது வேறு இணையதளங்களில் வரும் இணைப்புகளை அழுத்துவதையும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவை வெளிப்படையாக உண்மையானதாக தோன்றினாலும் பின்னால் மோசடி நோக்கம் இருக்கலாம். ஒரு மின்னஞ்சலின் நம்பகத்தன்மை குறித்த சந்தேகம் ஏற்பட்டால் அந்த நிறுவனம் அல்லது அதிகாரப்பூர்வ அலுவலகத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு உறுதி செய்வது பாதுகாப்பான நடைமுறையாகும். யாராவது தவறுதலாக தங்களது உள்நுழைவு தகவல்களை வழங்கி இருந்தால் உடனடியாக அந்த கணக்கின் கடவுச்சொல்லையும் அதே கடவுச்சொல்லை பயன்படுத்தும் பிற கணக்குகளின் கடவுச்சொல்லையும் மாற்ற வேண்டும். மேலும் கணினியை புதுப்பிக்கப்பட்ட வைரஸ் பாதுகாப்பு மென்பொருள் மூலம் பரிசோதிக்கவும் பரிந்துரைக்கப்படுகிறது. தாக்குதல் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருந்தால் ஒரு தகவல் தொழில்நுட்ப நிபுணரின் உதவியை பெறுவது நல்லது. அதேபோல முன்கூட்டிய தொலைபேசியை நேரம் ஒதுக்கி தங்களது பகுதிக்குரிய கண்டோனல் போலீசாரிடம் சென்று அதிகாரப்பூர்வ முறையில் புகார் அளிக்கவும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கடந்த கோடை காலத்தில் பிரான்சில் கடத்தப்பட்டு சட்டவிரோதமாக சிறையில் வைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு சுவிஸ் இளைஞரை சார்ந்த வழக்கில் 16 பேரை பிரான்ஸ் போலீசார் கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கைகள் திங்கட்கிழமையில் தி பிரான்ஸ் மற்றும் ஓவன் ரோன் ஆல்ப்ஸ் பகுதிகளில் இடம்பெற்றுள்ளதாக பிரான்ஸ் செய்தி நிறுவனம் AFP நேற்று மாலை தெரிவித்தது. குற்றவாளிகள் அந்த இளைஞரிடமிருந்து கிரிப்டோ கரன்சி வடிவில் பணம் பறிக்கவே இந்த கடத்தலை மேற்கொண்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்தது. AFP வெளியிட்ட தகவலின்படி பிரான்சின் பொது வானொலி பிரான்ஸ் இன்ட்ரோரை மேற்கோள் காட்டி இந்த கைது நடவடிக்கைகள் பிரான்சின் சிறப்பு அதிரடிப்படையின் உதவியோடு மேற்கொள்ளப்பட்டன. 22 வயதுடைய அந்த சுவிஸ் இளைஞர் கடந்த கோடை காலத்தில் எங்கு மற்றும் எந்த சூழ்நிலையில் கடத்தப்பட்டார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. எனினும் அவர் ஆகஸ்ட் 28 முதல் 31 வரை கடத்தப்பட்டவர்களின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த காலத்தில் கடுமையாக துன்புறுத்தப்பட்டு காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் ஓவன் ரோன் ஆல்ப்ஸ் பகுதியில் உள்ள வேலன்ஸ் நகர் ரயில் நிலையத்துக்கு அருகே அதிரடிப்படை நடத்திய நடவடிக்கையின் போது அவர் மீட்கப்பட்டார். இந்த சம்பவத்தின் பின் லியோன் நகர பொது வழக்கறிஞர் அலுவலகம் தொடங்கிய விசாரணையின் அடிப்படையில் 17 வயதான சிறுவன் உட்பட 7 பேரை முன்பே கைது செய்து குற்றச்சாட்டுகள் பதிவாகின. அதேவேளை அந்த இளைஞர் வசித்து வந்த வாட் கண்டோனின் பொது வழக்கறிஞர் அலுவலகமும் தனி விசாரணையை தொடங்கியது. பிரான்ஸ் ஜெண்டர்பெரி அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின்படி வாட் கண்டோனில் வசிக்கும் அந்த சுவிஸ் குடிமகன் கணிசமான அளவு கிரிப்டோ கரன்சி சொத்துக்களை வைத்திருந்தார். இதை தெரிந்த குற்றவாளிகள் அவரை பிரான்சில் கடத்தி விடுதலை செய்ய வேண்டுமானால் பணம் செலுத்த வேண்டும் என்று கோரி பேரம் பேச முயன்றுள்ளதாக பிரான்ஸ் நீதித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கு தற்போது பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து அதிகாரிகளின் இணைந்த விசாரணையின் கீழ் தொடர்கிறது. இணைய நாணயங்களை சுற்றியுள்ள குற்ற செயல்கள் மற்றும் சர்வதேச கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் ஐரோப்பிய பாதுகாப்பு அமைப்புகளின் கவனத்தை மேலும் ஈர்த்துள்ளது.
மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் பெரிய அளவிலான மோதலும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்ட தடையும் காரணமாக சுவிட்சர்லாந்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயர்ந்து வருகின்றன. இந்த நிலைமை தற்போது சுவிட்சர்லாந்து பொதுமக்களிடையே கவலை மற்றும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள எரிபொருள் நிலையங்களில் டிசினோ கண்டோனும் உட்பட விலைகள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இதற்கு எதிராக நுகர்வோர் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டன. ACSI நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆண்டோனெல்லா க்ரூசர் இந்த உயர்வு முற்றிலும் நியாயமற்றது என்றார். இந்த விவகாரம் பெர்னில் செயற்படும் சுவிட்சர்லாந்து விலை கண்காணிப்பு அலுவலகத்தின் கவனத்தை ஈர்த்தது. மிஸ்டர் விலை என அழைக்கப்படும் ஸ்டெஃபான் மைர்ஹான்ஸ் தலைமையிலான அந்த அலுவலகம் சமீப நாட்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு குறித்து சில புகார்கள் கிடைத்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த துறையில் நேரடியாக தலையிடுவதற்கான அதிகாரம் எளிதல்ல என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் 3000க்கும் மேற்பட்ட எரிபொருள் நிலையங்கள் உள்ளதால் போட்டி செயற்படுகிறது என்று கருதப்படுகிறது. சந்தையில் போட்டி செயற்படாத சூழல் தெளிவாக இருந்தால் மாத்திரமே விலை கண்காணிப்பாளர்கள் தலையீடு செய்ய முடியும். எரிபொருள் விலைகளை ஒப்பிடுவதற்காக டூரிங் கிளப் சூயிஸ் மற்றும் கம்பாரிஸ் போன்ற தளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை முழுமையாக நேரடி நேரத்தில் செயற்படுவதில்லை. பெரும்பாலும் பயனர்கள் வழங்கும் தகவல்களின் அடிப்படையில் விலைகள் புதுப்பிக்கப்படுகின்றன. 2022ஆம் ஆண்டு யுக்ரைன் போர் தொடங்கிய போது இதே போன்ற விலை உயர்வு ஏற்பட்டது. அப்போது செலவுகள் உயர்ந்தவுடன் விலைகள் விரைவாக உயர்த்தப்படுகின்றன. ஆனால் செலவுகள் குறைந்த போது விலைகள் குறைய தாமதமாகிறது என்ற போக்கு இருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எதிர்காலத்தில் இந்த துறையில் போட்டி குறைவாக இருப்பது உறுதியானால் நேரடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தை மீண்டும் பரிசீலிக்கப்படும் என்று சுவிட்சர்லாந்து விலை கண்காணிப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா குற்றவியல் நீதிமன்றம் 2021ஆம் ஆண்டு வான்டோவர் பகுதியில் தனது மனைவியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற மருத்துவருக்கு 14 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. நீதிமன்றம் அந்த நபரை கொலை குற்றத்தில் குற்றவாளியாக அறிவித்ததோடு அவரது மனநிலை ஒரு அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டது. இதற்கிடையில் தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய இருப்பதாக அவரது பாதுகாப்பு தரப்பு ஏற்கனவே அறிவித்தது. நீதிமன்றின் தலைவர் தீர்ப்பை அறிவிக்கும் வேளை குற்றவாளி தன்னலம், தாழ்ந்த எண்ணங்கள் மற்றும் அற்பமான காரணங்களை அடிப்படையாக வைத்து இந்த கொலையை செய்ததாக தெரிவித்தார். இந்த செயல் மிக கடுமையான குற்றமாகும் என்று குறிப்பிடப்படுகிறது. மேலும் கொலைக்கு பின்னர் அந்த நபர் காட்டிய மிகுந்த குளிர்ந்த அணுகுமுறை குறித்தும் நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்தது. சம்பவம் 2021ஆம் ஆண்டு அக்டோபரில் இடம்பெற்றது. அப்போது 51 வயதான அந்த மருத்துவர் தனது மனைவியை 4 துப்பாக்கிச் சூட்டுகளால் தாக்கியுள்ளார். அதில் பல குண்டுகள் அவரின் முதுகு பகுதியில் பட்டதாக விசாரணையில் தெரிய வந்தது. சம்பவம் இடம்பெற்ற நேரத்தில் அவர் அதிக அளவில் கொக்கைன் மற்றும் கிராக் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தியதால் மாயை நிலை போன்ற மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஜெனீவா பொது வழக்கறிஞர் அலுவலகம் 14 ஆண்டு மற்றும் 6 மாதங்கள் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தது. கொலைக்கான காரணம் மற்றும் மனைவியை கொன்ற பிறகும் அவர் பெரிதாக மனவேதனை காட்டாதது போன்ற அம்சங்கள் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்டன. இதற்கு எதிராக பாதுகாப்பு தரப்பு குற்றம் நிகழ்ந்த நேரத்தில் அவர் முழுமையான மனநிலையோடு செயற்படவில்லை என்று வாதிட்டது. அதனால் குற்ற பொறுப்பு குறைக்கப்பட்டதாக கருதி தண்டனையை பெரிதும் குறைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரினர். இருப்பினும் நீதிமன்றம் குற்றத்தை உறுதி செய்து 14 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியது. சுவிட்சர்லாந்தின் கிளாரூஸ் கண்டோனில் லிந்த் ஆற்றின் படுக்கையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சந்தேக பொருள் குறித்து போலீசார் அவசர நடவடிக்கை எடுத்த சம்பவம் பதிவானது. ஆனால் பின்னர் அது ஆபத்தற்றதாக இருப்பது உறுதியானது. 2026 மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் ஒரு பொதுமகன் லிந்த் ஆற்றின் படுக்கையில் ஹாலன்ஸ்டெயின் பகுதியில் வெடிகுண்டு போன்ற ஒரு பொருள் இருப்பதாக அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கினார். தகவல் கிடைத்தவுடன் கிளாரூஸ் கண்டோனல் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று அந்த பொருளை பாதுகாப்பாக மீட்டனர். அதன் பின்னர் வெடிக்காமல் இருக்கும் போர்க்கால வெடிகுண்டுகள் தொடர்பான தகவல்களை கையாளும் சிறப்பு மையத்துக்கும் இந்த கண்டுபிடிப்பு குறித்து அறிவிக்கப்பட்டது. மேற்கொண்ட ஆய்வுகளின் பின்னர் அது உண்மையான வெடிகுண்டல்ல, புகை உருவாக்க பயன்படும் மோட்டார் குண்டின் காலியான உரை மாத்திரமே என்பதும் உறுதியானது. இதனால் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது என போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு சென்ற கிளாரூஸ் கண்டோனல் போலீசார் அந்த காலியான உலோக உரையை பாதுகாப்பாக அகற்றி முறையான முறையில் அகற்றினர். இவ்வாறான சந்தேக பொருட்கள் காணப்படும் வேளை உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கும் பொதுமக்களின் விழிப்புணர்வு அனைவரின் பாதுகாப்பிற்கு முக்கியமானது என்று கிளாரூஸ் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதைய அழையுங்கள் 07831310081. நிதிச்சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா? உங்களின் அவசர நிதி தேவைகளுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் 3 லட்சம் பிரான்கள் வரை கடனாக பெறலாம். creditbond.ch. இலவச ஆலோசனைகளுக்கு 076592997.
சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான சேவையான சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் 2025ஆம் ஆண்டுக்கான வர்த்தக முடிவுகளை வெளியிட்டது. அந்த அறிக்கையின்படி நிறுவனத்தின் மொத்த வருமானமும் செயற்பாட்டு லாபமும் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்படி குறைந்துள்ளது. ஜெர்மனியின் லுஃப்தான்சா குழுமத்தின் கட்டுப்பாட்டில் செயற்படும் இந்த விமான நிறுவனம் 2025ஆம் ஆண்டில் 5.5 பில்லியன் சுவிஸ் பிராங்க் வருமானம் ஈட்டியது. இது 2024ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது சுமார் 2.6% குறைவு. அதேவேளை நிறுவனத்தின் செயற்பாட்டு லாபம் குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்துள்ளது. கடந்த ஆண்டில் 502.2 மில்லியன் பிராங்காக இருந்த இந்த லாபம் முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும்படி 26.6% குறைந்துள்ளது. இந்த நிதியாண்டில் நிறுவனத்திற்கு விலை மற்றும் செலவுகள் தொடர்பான அதிக அழுத்தம் இருந்ததாக சுவிஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டது. அதே சமயம் பயணிகளின் தேவையும் சில காலங்களில் நிலைத்தன்மையற்றதாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான ஜென்ஸ் ஃபெலிங்கர் இந்த முடிவுகள் நிறுவனம் எதிர்கொள்ளும் சவால்களை தெளிவாக காட்டுகின்றன என்றார். செலவுகளை குறைப்பதோடு செயற்திறனை மேலும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதை இந்த நிதி முடிவுகள் வெளிப்படுத்துகின்றன என்றும் கூறினார். இந்நிலையில் பயணிகளின் எண்ணிக்கையில் சிறிய அளவில் உயர்வு பதிவானது. 2025ஆம் ஆண்டில் சுவிஸ் விமான சேவையை பயன்படுத்திய பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 18.1 மில்லியனாக இருந்தது. இது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும்படி 0.6% அதிகம். அதேபோல் நிறுவனத்தின் விமான பயணங்களின் எண்ணிக்கையும் 0.6% உயர்ந்து மொத்தமாக 1,43,000க்கும் அதிகமான விமான இயக்கங்கள் பதிவாகின. பயணிகள் எண்ணிக்கை சிறிதளவு உயர்ந்திருந்தாலும் உலகளாவிய விமானத்துறையில் அதிகரித்துள்ள செலவுகள் மற்றும் கடும் போட்டி காரணமாக சுவிஸ் நிறுவனத்தின் லாபத்தில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டது. இது எதிர்காலத்தில் நிறுவனத்தின் செலவு கட்டுப்பாடு மற்றும் செயற்திறன் மேம்பாட்டிற்கு முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய நிலையை உருவாக்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா கண்டோனில் 2025ஆம் ஆண்டிலும் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதிக்குள் அங்கு வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை 5,37,000 கடந்துள்ளதாக கண்டோனின் புள்ளி விவர அலுவலகம் தெரிவித்தது. இந்த மக்கள் தொகையில் சுமார் 41.7% பேர் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள். 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் ஜெனீவாவின் மக்கள் தொகை சுமார் 7,000 பேரால் அதிகரித்தது. இந்த உயர்விற்கு முக்கிய காரணமாக குடியேற்றம் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய குடியிருப்பாளர்களில் 5 பேரில் 4 பேர் வரை வெளிநாடுகளில் இருந்து குடியேறியவர்களாக இருப்பது இந்த வளர்ச்சியை காட்டுகிறது. ஜெனீவாவில் வசிக்கும் வெளிநாட்டு சமூகங்களில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் இன்னும் மிகப்பெரிய சமூகமாகவே இருக்கின்றனர். பிரான்ஸ் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள ஜெனீவாவிற்கு அண்டை நாடான பிரான்சிலிருந்து வேலை மற்றும் வாழ்வாதாரத்துக்கென பலர் குடியேறுவது வழக்கமாக இருப்பதால் இந்த நிலை நீண்ட காலமாக தொடர்கிறது. இதற்கிடையில் குடியிருப்பு வசதிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் ஜெனீவாவில் சுமார் 2,500க்கும் மேற்பட்ட புதிய வீடுகள் கூடுதலாக கிடைத்துள்ளன. இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்ட கடுமையான வளர்ச்சிக்கு பிறகு தற்போது புதிய வீடுகள் கட்டப்படும் வேகம் மெதுவாக குறைந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் எதிர்காலத்தில் ஜெனீவாவில் வீட்டு வசதி, போக்குவரத்து மற்றும் நகர வளர்ச்சி தொடர்பான திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தேவைப்படும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். ஈரானில் இடம்பெற்று வரும் போர் சூழ்நிலை சுவிட்சர்லாந்தின் சுற்றுலாத்துறையையும் வெகுவாக பாதித்துள்ளது. குறிப்பாக ஆசிய நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் குறைவதால் சில ஹோட்டல் நிறுவனங்கள் பொருளாதார இழப்புகளை சந்திக்கின்றன. லுசர்ன் ஏரிக்கரையில் அமைந்துள்ள ப்ரூனன் நகரில் உள்ள சிட்டி ஹோட்டல் எனும் ஹோட்டலின் உரிமையாளர் ஸ்டோஜன் ஸ்டெவனோவிக் இது குறித்து கவலை வெளியிட்டார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள விமான போக்குவரத்து தடைகள் மூலம் சீன சுற்றுலா பயணிகள் தற்போது முற்றிலும் காணாமல் போய்விட்டனர். ஈரான் பகுதியில் ஏற்பட்ட பதட்டம் மூலம் பல விமான சேவைகள் மாற்றப்பட்டன. அதேவேளை யுக்ரைன் போரின் காரணமாக சைபீரியா வழியாக செல்லும் மாற்று விமான பாதைகளும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் ஆசிய நாடுகளிலிருந்து ஐரோப்பாவுக்கு பயணம் செய்வது சிக்கலாகியுள்ளது. இதன் விளைவாக சுவிட்சர்லாந்துக்கு வர திட்டமிட்டிருந்த பல சுற்றுலா பயணிகள் தங்களது பயணங்களை ரத்து செய்து வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளாக சீன சுற்றுலா பயணிகளை மையமாக வைத்து தனது ஹோட்டல் சேவையை வழங்கி வந்ததாக ஸ்டெவானோவிக் கூறுகிறார். ஆனால் தற்போதைய நிலைமையால் சுமார் 20,000 இரவு தங்கு முன்பதிவுகள் இழக்கப்பட்டுள்ளதாக அவர் மதிப்பிடுகிறார். தற்போது தொடர்ந்து முன்பதிவு ரத்து செய்திகள் வருவதால் வரவிருக்கும் கோடைகால சுற்றுலா பருவம் மிகவும் பாதிக்கப்படக்கூடும் என்ற அச்சமும் அவரிடம் உள்ளது. மேலும் இந்த இழப்புகளுக்கு காப்புறுதி நிறுவனங்களோ அல்லது சுற்றுலா ஏற்பாட்டாளர்களோ முழுமையாக ஈடு செய்ய வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். உலக அரசியல் மோதல்களின் தாக்கம் நேரடியாக சுற்றுலாத்துறையும் பாதிக்கப்படக்கூடியது என்பதை இந்த நிலைமை மீண்டும் வெளிப்படுத்துகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா கண்டோனில் அபராதம் செலுத்தாதவர்களை சிறையில் அடைக்கும் நடைமுறை தற்போது அரசியல் மற்றும் சமூக அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெனீவாவில் உள்ள சாம் டொலோன் சிறையில் தற்போது சிலர் அபராத தொகையை செலுத்தாததனால் சிறை தண்டனை அனுபவிக்கின்றனர். பொது போக்குவரத்து கட்டணம் தவிர்த்தல், சிறிய அளவிலான போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் அல்லது குறைந்த மதிப்புள்ள திருட்டு போன்ற குற்றங்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதங்களை செலுத்த முடியாதவர்கள் இவ்வாறு சிறையில் அடைக்கப்படுகின்றனர். சிறைச்சாலைகளை பார்வையிடும் சுயாதீன குழு இந்த நடைமுறையை விமர்சித்தது. குறிப்பாக பொருளாதார சிக்கல்களில் உள்ளவர்களோ இந்த சட்ட நடைமுறையால் அதிகமாக
கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர்கள் கூறினர். ஒருவரை சிறையில் அடைப்பது கடைசி தீர்வாக மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தையும் அந்த குழு முன்வைத்தது. இந்த விவகாரம் குறித்து ஜெனீவா மகாசபை விவாதம் இடம்பெற்றது. ஆனால் சட்டத்தில் மாற்றம் செய்யும் முயற்சிக்கு வலதுசாரி அரசியல் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதன் காரணமாக இந்த விடயத்தில் இடம்பெற வேண்டிய வாக்கெடுப்பு அடுத்த சில வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த முடியாதவர்களுக்கு மாற்று தண்டனைகள் அல்லது சமூக சேவை போன்ற வழிகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்து சில அரசியல் தரப்புகளிலும் மனித உரிமை அமைப்புகளிலும் வலுப்பெறுகின்றன. அதே நேரத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கை கடைபிடிக்க கடுமையான நடவடிக்கைகள் தேவை என மற்றொரு தரப்பு வலியுறுத்துகிறது. இதனால் இந்த விவகாரமானது ஜெனீவா அரசியலில் தொடர்ந்து முக்கிய விவாதமாகவும் மாறியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் புதிய காகித நாணய நோட்டுகளுக்கான வடிவமைப்பை உருவாக்கும் போட்டியில் லவுசான் நகரத்தை தலைமையிடமாக கொண்ட ஒரு வடிவமைப்பு நிறுவனம் வெற்றி பெற்றுள்ளது. சுவிட்சர்லாந்து தேசிய வங்கி அறிவித்த இந்த போட்டியில் இறுதி கட்டத்துக்கு வந்த 6 வடிவமைப்புகளில் இருந்து பொதுமக்கள் தங்களது விருப்பமானதையும் தேர்வு செய்யும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த போட்டியில் வெற்றி பெற்ற வடிவமைப்பு தொடர் சுவிட்சர்லாந்தின் ரிலீஃப் என அழைக்கப்படுகிறது. இந்த வடிவமைப்பில் நாணய நோட்டுகளின் ஒரு பக்கத்தில் சுவிட்சர்லாந்தில் இயற்கையாக வளரும் தாவரங்கள் இடம்பெறும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. மற்றொரு பக்கத்தில் நாட்டின் முக்கிய சாதனைகள் மற்றும் சமூக முன்னேற்றங்களை பிரதிபலிக்கும் இடம்பெறும் வகையில் வடிவமைப்பு சிந்திக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது தேர்வு செய்யப்பட்ட வடிவமைப்பு இறுதி வடிவமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சுவிட்சர்லாந்து தேசிய வங்கி தெரிவித்தது. இறுதியாக வெளியிடப்படும் நாணய நோட்டுகளின் வடிவமைப்பு தற்போதைய வரைபடத்திலிருந்து கணிசமாக மாற்றக்கூடும் என்றும் இறுதி தீர்மானம் முழுமையாக தேசிய வங்கியின் பொறுப்பில் இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்து காலாகாலமாக தனது காகித நாணய நோட்டுகளின் வடிவமைப்பை புதுப்பித்து வருகிறது. பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்துவது மற்றும் நாட்டின் அடையாளங்களை பிரதிபலிப்பது போன்ற நோக்கங்களோடு இந்த மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. தற்போதைய திட்டத்தின்படி புதிய நாணய நோட்டுகள் 2030 ஆண்டுக்கு முன்பு பரிவர்த்தனையில் ஈடுபடுத்தப்படாது என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.